வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். உங்களுக்கு நல்லாட்சி, நம்பிக்கையான ஆட்சி வேண்டுமென்றால் தாவேகாவுக்கு வாக்களியுங்கள் என புதுச்சேரியில் தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் பிரச்சாரம். சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிரச்சாரங்களை மெத்தனமின்றி தீவிரப்படுத்த வேண்டும். திமுக நிர்வாகிகளுக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். சௌமியா அன்புமணியை எதிர்த்து போட்டியிட கூறியதால் வெளியேறினேன். வேல்முருகன் திடீர் குற்றச்சாட்டு. உங்கள் அரசு நிர்வாக தோல்விகளை மறைப்பதற்காக இந்தி திணிப்பு வாதத்தை பயன்படுத்துவதை நிறுத்திவிட்டு ஒவ்வொரு இந்திய மொழியையும் வலுவூட்டும் தேசிய பணியில் இணையுங்கள் என தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வேண்டுகோள் விடுத்துள்ளார். திருச்செங்கோடு தொகுதியில் தாவேகா வேட்பாளர் அருண்ராஜ் வேட்புமனு தாக்கல் செய்தார். திமுகவை வீழ்த்தி தலைவர் விஜய் நல்லாட்சி கொடுப்பார் என நம்பிக்கை தெரிவித்தார். அமெரிக்காவின் மதிப்புமிக்க போர் விமானங்களில் ஒன்றான F-35 விமானத்தை சுட்டு வீழ்த்திவிட்டோம் என ஈரான் அறிவிப்பு. மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடும் சுந்தர் சி மனைவி குஷ்புவுடன் வேட்புமனு தாக்கல் செய்தார். சூழ்ந்திருக்கும் ஆபத்திலிருந்து தமிழ்நாட்டை காக்க திமுக ஆட்சி தொடர வேண்டும் என நாகர்கோயில் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மது விற்பனை, அரசு ஒப்பந்த பணிகள் என அனைத்திற்கும் கமிஷன் அடிக்கிறது திமுக. பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல் பேட்டி. தன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி வாஷிங் மிஷினுக்குள் போயிட்டாரு. மணப்பாறையில் கனிமொழி MP தேர்தல் பிரச்சாரம். தேர்தல் நாளில் தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு. திமுக இருக்கும் வரை பாஜகவுக்கு இடமில்லை, உதயநிதி ஸ்டாலின் உறுதி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. விளம்பரத்தில் நடிக்கும் தமிழக முதல்வராக மு.க.ஸ்டாலின் உள்ளார். திருப்போரூர் தேர்தல் பிரச்சாரத்தில் அன்புமணி பேச்சு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.